அஷ்டமத்துக்கு குரு போனா சுபகிரகம் அஷ்டமத்துல இருந்தா நமக்கு ஏதாச்சும் ஒரு கஷ்டத்தை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு தன்மை. ஏன்னா குடும்பாதிபதியும் பூர்வ புண்ணியாதிபதியும் அஷ்டத்துக்கு வரான்னு வச்சுங்களேன். இருந்தாலும் குரு பகவான் இருக்கிற இடத்த கெடுப்பார்னு ஒரு சாஸ்திரத்துல, ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட ஒரு உண்மைகள். குரு இருக்கிற இடத்த ஆ சுத்தம் பண்ணி விட்டுருவாருங்க. அப்ப 8ஆம் இடத்துக்கு போறாருங்க. 8ஆம் இடமும் நமக்கு நல்ல இடமான்னு பார்த்தா அது கெட்ட இடங்க. ஒரு இடம் வந்து யாருக்கு எந்த ஒரு ஜாதகம் ஏன்னா 8ஆம் இடம் தான் ஆயுள் ஸ்தானங்க. 8ஆம் இடம் தான் அவமான ஸ்தானங்க. 8ஆம் இடம் தான் கஷ்டங்கிற ஸ்தானம். 8ஆம் இடம் தான் ஒரு நோயை அதிகரிக்கக்கூடிய ஸ்தானம். இந்த ஸ்தானத்துக்கு குரு போறாரு. அப்ப இதெல்லாம் பிரச்சனையெல்லாம் குறைப்பாருங்க அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குன்னு வச்சுங்களேன். அப்போ 8ஆம் இடத்துல குரு இருப்பது மறைந்தாலும் உங்களுக்கு யோகமே என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறேன். எப்படி மறைந்தா யோகம்? அப்ப அவரோட பார்வை நல்லா இருக்கணும்ல. இப்ப குரு பகவானோட பார்வை எதுல விசேஷம்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கங்க. அவருக்கு வந்து 5ஆம் பார்வை ஒண்ணு இருக்குதுங்க. அடுத்தது 7ஆம் பார்வைங்க. அடுத்தது 9ஆம் பார்வை. 3 பார்வைங்க. 7ஆம் பார்வைங்கிறது பொதுவான பார்வைங்க. இப்ப குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து மிதுன ராசி 8 விருச்சகத்துக்கு 8ஆம் இடம் மிதுன ராசிங்க. அந்த ராசியிலிருந்து உங்க ராசிக்கு 12ஆம் இடத்த குரு பகவான் பார்க்கிறார். 12ஆம் இடங்கிறது என்ன? சயான சுக போகங்க. அப்ப சயான சுக போகம் இந்த காலகட்டம் உங்களுக்கு நிம்மதியா இருக்குங்க. நிம்மதியான ஒரு தூக்கம், நிம்மதியான ஒரு செலவு. அதாவது இந்த சி சி அ 12ஆம் இடத்த குரு பகவான் முகம் சுப விரயங்கள் ஏற்படுத்துவார்ன்னு சொல்லுது. சுப செலவுகளை கொடுப்பான். அப்ப நிம்மதியான ஒரு வாழ்க்கையும், நிம்மதியான ஒரு நிலைப்பாட்டையும் இந்த குரு பகவான் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக வழங்க போறாருங்க. ஏன்னா அவரோட பார்வை 5ஆம் பார்வையாக 12ஆம் இடத்த இருந்து பார்க்கறதுனால அதாவது மோட்சஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்த பார்க்கிறார். அப்ப நிறைவான ஒரு தன்மையை, நிறைவான ஒரு மனதையும், நீங்க செய்யக்கூடியது எல்லாமே ஒரு நிறைவான ஒரு காரியமாக இருக்கும் என்பது எள்ளளவு சந்தேகம் இல்லைங்க. நிறைவான ஒரு தன்மையை கொடுப்பார் குரு பகவானோட பார்வை உங்களுக்கு இருக்குது. அடுத்ததாக 7ஆம் பார்வையோ பொதுவான பார்வை தாங்க 7ஆம் பார்வை. எல்லா கிரகத்துக்கும் 7ஆம் பார்வை உண்டுங்க. குருவுக்கு மட்டும் இல்லைங்க. அனைத்து கிரகத்துக்கும் 7ஆம் பார்வை உண்டு. அப்ப இந்த குரு பகவான் வந்து 7ஆம் பார்வையாக உங்களோட குடும்பஸ்தானத்தை பார்க்கிறாரு. யாருக்கெல்லாம் குரு பகவான் 2ஆம் இடத்த குரு பகவான் பார்க்கிறாரோ அவங்களுக்கு குடும்பம் நல்லா இருக்குங்க. பொருளாதார நிலைங்க. காசு இல்லைங்காம உங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்குங்க. வாக்கு சுத்தமா இருக்குங்க. வாக்கு நல்லா பேசணுங்க. நம்ம கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணும்போது குரு அங்க வந்து நமக்கு வந்து மாத்தி அமைச்சுருவார். பொருளாதாரத்த வந்து பொருளாதார நிலையை வந்து மாற்றி குடுத்து பொருளாதாரத்த இல்லாத பண்ணி போடுவாரு. அதனால பொய் பேசக்கூடாது. ஃப்ராடுத்தனம் பண்ணக்கூடாது. அடுத்தவரை ஏமாத்தக்கூடாது. இன்னைக்கு வந்து நெறைய இதாங்க நடக்குது அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதாவது ஒரு சுப கிரகம் உங்க தனஸ்தானத்த பாக்குதுங்க, குடும்பஸ்தானத்த பாக்குதுங்க. அவரு வந்து அது பிடிக்காதுங்க அவருக்கு. அதனால தாங்க ராகு திசை நடக்கிறவனுக்கு கொட்டி கொட்டி குடுக்குங்க. குரு திசை வந்துட்டா எல்லாத்தையுமே போயிருங்க. அதுல அனுபவிக்க முடியாது அவன் ஜாதகம். அப்படிங்கிற இதெல்லாம் அனுபவ ரீதியா பார்த்த ஜாதகம்லாம் நெறைய இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன். அது மாரிங்க குரு பகவான் 2ஆம் இடத்த பார்க்கறனால குடும்பமும், பொருளாதார நிலை, வாக்கு நிலை இதெல்லாம் நல்லா இருக்கும். இதுக்கு மேல நமக்கு வந்து எதுவும் தேவையில்லைன்னு தான்